Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am IMT Technique Champion Season இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாய்சான் ரேஷியோ அப்படின்றது தான் பார்க்க போறோம். பாய்சான் ரேஷியோ வந்து it is ratio of lateral strain to the lateral strain to the top longitudinal strain சொல்லுவாங்க. இல்லாட்டி lateral strain to the top linear strain கூட சொல்லலாம். இல்லாட்டி lateral transverse strain to the top linear strain. lateral strain க்கு இன்னொரு பேர் இருக்கு or transverse strain போட்டுங்க. linear strain க்கு இன்னொரு பேர் இருக்கு. மேல transverse strain இத வந்து linear strain. சோ அப்படியே சொல்லலாம் இப்படியே சொல்லலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம அந்த மைனஸ் போடுவாங்க. ஏன் மைனஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பல நாள் பஞ்சாயத்து இருக்கு. ஏன்னா லாங்கிடியூட் ஸ்ட்ரெயின்னா ஒரு திசையில இருக்குன்னா இருந்தோம் அப்படின்னா இன்னொரு திசையில குறையும். சோ இங்க ஏறுது அங்க குறையுதுன்றது தான் மைனஸ் போட்டுருக்காங்க. சோ mu = 0 னா என்ன அர்த்தம்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் 0வா இருக்கலாம். lateral strain mu = 0 அப்படினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து lateral strain வந்து 0 ஆகும். மேல 0 ஆதா மேல 0 ஆ இருந்தா அதுவும் 0 ஆ இருக்க வாய்ப்பு இல்ல. கீழ இன்ஃபினிட்டா இருந்தா லாங்கிடியூட் ஸ்ட்ரெயின் இன்ஃபினிட்டா இருந்தா 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப mu எப்ப 0 ஆகும்? எப்பவுமே வந்து ஒரு வேரியபிள் எப்ப 0 ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வேரியபிள் எப்ப 0 ஆகுது? இப்ப பாய்சான் ரேஷியோ எப்ப 0 அப்படினு பாத்தீங்கன்னா lateral strain 0 ஆ இருந்தா பாய்சான் ரேஷியோ 0 இல்லாட்டி longitudinal strain வந்து infinite ஆக 0. ஏனா 1/infinite போட்டா என்ன வரும்? 0 தான் வரும். சோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பாய்சான் ரேஷியோ எப்ப 0 ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து நோட் என்ன சொல்லிருக்காங்க? If material is rigid, then slope of stress strain diagram is infinite, which indicates modulus of elasticity is infinite. So modulus of elasticity வந்து infinite அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படினு பாத்தீங்கன்னா if the material slope of the stress strain diagram is infinite அப்படினா இப்ப நேரா மட்டும் போயிட்டே இருப்பான். இதுனா சாஞ்சிருப்பான். இப்படிதான் சாஞ்சிருப்பான். இப்படி இருந்தா 0. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து கீழேயே படுத்துனானா இது வந்து ஸ்லோப் வந்து 0. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருந்தானா இது ஏதோ இருக்கும் dy/dx. ஆனா வந்து இன்ஃபினிட்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயகிராம் வந்து இட் இஸ் இன்ஃபினிட். போயிட்டே இருக்கும். சோ அப்படினா என்ன அர்த்தம்னா மெட்டீரியல் வந்து ரிஜிடா இருக்குன்னு அர்த்தம். சோ மெட்டீரியல் இப்ப மூணாவது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மெட்டீரியல் ரிஜிட்னா என்ன? Material rigidனா slope of the stress strain diagram infinite. காரணம் என்ன அப்படினா Young's modulus is infinite. Young's modulus is nothing but it is the slope of the stress strain diagram. Slope of the stress strain. இப்ப Young's modulus diagrammatically represent பண்ணனும் அப்படினா it is slope of the stress strain diagram. Slope கண்டுபிடிக்கணும் இல்லையா? Slope of the stress strain diagram gives the Young's modulus அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். So Young's modulus infinite என்ன புரியுது? Stress strain diagram slope of the stress strain diagram infinite. அது மட்டும் இல்லாம material rigid. மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். slope of the stress strain diagram infinite ஆ இருக்கு அப்படினா Young's modulus infinite, material வந்து rigidன்றது புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். For a perfectly plastic material, no volume changes occur. Thus, del V divided by V equal to epsilon of 1 minus 2 mu equal to 0.5. சோ என்ன பண்றாங்க அப்படினா நோ பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல்னா அது ஒரு மெட்டீரியல் வந்து பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்கா இருக்குனா சேஞ்ச் இன் வால்யூம் நடக்காது. இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் நடக்கல இது ஈக்குவல் டு 0 ஆயிடும். அப்ப 1 2 ஈக்குவல் டு 0 போட்டா அப்ப mu ஈக்குவல் டு 0.5 வரும். இந்த 2 இந்த மூணு போனா 0.5 வரும். அது எதுக்குன்னா பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல். பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்கு mu ஈக்குவல் டு 0.5. mu ஈக்குவல் டு 0.5 எந்த மெட்டீரியல் வரும்? ரப்பர். சோ ரப்பர் வந்து பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இது பண்ணிக்கிறோம். சோ பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து mu வந்து 0.5 வரும் அப்படி தெரிஞ்சுக்கணும். சோ என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். First Poisson ratio அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா lateral strain to the minus of lateral strain to the longitudinal strain. அது இன்னொரு பேர் எப்படி சொல்லணும்னா transverse strain to the lateral strain இன்னொரு பேர் transverse strain, longitudinal வந்து linear strain சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா எப்போ வந்து 0 ஆகும்? Poisson ratio எப்போ 0 ஆகும்னு பார்த்தோம்னா ஒன்னு lateral strain வந்து 0வா இருக்கலாம். அப்படி இல்லனா longitudinal strain இன்ஃபினிட்டிவா இருந்தா Poisson ratio 0 ஆகும். அந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன பாயிண்ட்னா Young's modulus வந்து இன்ஃபினிட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வும் இன்ஃபினிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன மெட்டீரியல் அது மெட்டீரியல் ரிஜிடா இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா நோ வால்யூம். அதுல வந்து வால்யூம் இருக்காது. சோ வால்யூம் சேஞ்ச் வால்யூம் வந்து சேஞ்ச் நோ வால்யூம் சேஞ்ச் ஆகாது. அப்ப என்ன பண்ணனும்னா del v divided by
v equal to epsilon of 1 minus 2 mu. அப்ப இது 0 ஆகிடும். அப்போ 1 minus 2 mu equal to 0 னா இது சால்வ் பண்ணா mu ஓட வேல்யூ 0.5 இருக்கும். ஸோ இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா தான் இது. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டெல்டா v 0 இருந்தா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் 0. அப்போ வந்து எப்சிலான் இது கொண்டு வந்தா 1 minus 2 mu equal to 0 தான் mu equal to 5. இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான விஷயத்தை கத்துக்கிட்டோம். பாய்சான் ரேஷியோட டெஃபினிஷன் கத்துக்கிட்டோம். அப்புறம் ரிஜிட் மெட்டீரியலுக்கு எப்படி இருக்கும், யங்ஸ் மாடல்ஸ் எப்படி இருக்கும், ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயின் டயகிராம் எப்படி இருக்கும் கத்துக்கிட்டோம். அப்புறம் பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் என்னன்னு கத்துக்கிட்டோம். அதுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் வந்து இருக்காதுன்னு கத்துக்கிட்டோம். அதனால வந்து mu equal to 0.5 கத்துக்கிட்டோம். எல்லாமே கத்து கொடுத்த ஸ்டீஜனுக்கு